வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவில் தோன்றிய பொழுது ஒரு நாள் நானும் இன்னும் ஏனைய சில தோழர்களும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது வெள்ளை உடை உடுத்திய கருகருவென்று வளர்ந்திருந்த தலைமுடியை கொண்டதொரு மனிதர் அங்கு வந்தார். இறை தூதர் அவர்களின் முன்னங்கால்களோடு ஒட்டி வைத்தது போன்று நேருக்கு நேரு பார்த்தபடி தனது இரு கரங்களையும் இறை தூதர் அவர்களின் தொடையின் மீது வைத்த வண்ணம் அமர்ந்து, முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு கூறுங்கள் என்று கூறினார் என்று கூறிவிட்டு நடந்த சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு விவரிக்கின்றார்கள். உமர் அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள்: ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உட்கார்ந்திருந்தோம். அப்போது எங்கள் முன் ஒருவர் வந்து நின்றார். அவருடைய ஆடைகள் மிகைத்த வலிமையுடன் காணப்பட்டன. அவருடைய தலைமுடி மிகைத்த கருமை நிறத்துடன் காணப்பட்டது. பயணம் செய்ததற்கான அறிகுறிகள் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது. அவர் நடந்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் அமர்ந்தார். அவரது முழங்கால்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழங்கால்களுக்கு எதிராகவும் கைகளை கால்களின் மீதும் வைத்து அமர்ந்தார். பின்னர் நபி அவர்களை நோக்கி, முஹம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். நபி அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முஹம்மது இறைவனின் தூதர் என்று சாட்சியம் கூறுவது, தொழுகையை நிறைவேற்றுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது, உங்களால் முடிந்தால் ஹஜ், இறைவன் இல்லத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வது செய்வது இவைகளாகும் என்றார்கள். இதற்கு அவர், நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள் என்றார். நாங்கள் அவர் அப்படி வினவியது குறித்தும் அவரே உண்மைப்படுத்தியது குறித்தும் ஆச்சரியம் கொண்டோம். பின்னர் அவர், ஈமான் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். அது அல்லாஹுவின் மீதும் அவனது வானவர்கள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்வதும் நல்லவைகளும் தீயவைகளும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கும் என்று நம்புவதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இதை கேட்ட அவர், நீங்கள் சரியாகவே பேசினீர்கள் என்றார். தொடர்ந்து அவர், இஹ்சான், நல்ல செயல்கள் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். நீங்கள் அல்லாஹுவை பார்க்காத போதும் அவனை நேரில் பார்த்து தொழுவது போல் தொழுவதாகும். நீங்கள் அவனை பார்க்காத போதிலும் அவன் மெய்யாகவே உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என சொன்னார்கள். பின்னர் அவர் எனக்கு அந்த நேரம் நியாய தீர்ப்பு நாள் குறித்து சொல்லுங்கள் என்றார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகமாக அறிந்தவர் அல்லர் என்றார்கள். பின்னர் அவர், அதன் அடையாளங்கள் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். அடிமை பெண் தனது எஜமானியை பெற்றெடுப்பாள். அப்போது காலணிகள் இல்லாத, ஆடைகளற்ற, ஆதரவற்ற கூட்டத்தினர் ஆடம்பரமாக கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். பிறகு அவர் போய்விட்டார். நான் அங்கேயே தாமதித்தேன். பிறகு நபி அவர்கள், உமரே, கேள்விகளை கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதருமே நன்றாக அறிவார்கள் என்றேன் நான். நபி அவர்கள், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். அவர் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்று தருவதற்காக வந்தார் என்று கூறினார்கள்.